உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசியிலேயே நடக்கும் குரு பார்வையில். அப்போது இந்த புதன் யார்? பஞ்சமாதிபதி ப்ளஸ் உங்களுடைய சூரியன் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. இந்த ராசியிலேயே இணையக்கூடிய காலம். அப்போது ஆல்ரெடி குடும்பச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. பலவித தனம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பலவித பிரச்சனைகளையும் அதுலேயும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைகள் ஒரு புறம் இருந்தாலும், இதனால் உடல் ஆரோக்கிய நிலையில் சில பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும், இப்போது உங்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோக நிலை மாபெரும் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க போகுது. அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட அமைவுகளை உண்டாக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். கடந்த 6 வருஷமாகவே கும்பராசி அன்பர்கள் உண்மையை சொல்லணும்னா இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு. எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து குடும்பத்திற்காக வீடு கட்டணும், பூமி வாங்கணும் அப்படின்ற முயற்சிகள் எடுத்து அதனால் கடன் சுமைகளை அடைஞ்சது தான் மிச்சம். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம் நினைச்சவங்க தான் அதிகம். இதிலிருந்து எப்படி வெளியில் வருது, மீண்டும் நம்ம ரீஎன்ட்ரி எப்படி கொடுக்கறதுன்ற ஒரு மன வலி வேதனை ஒரு புறம், வேலையிலையும் குடைச்சல்கள், தொழில் சார்ந்த ரீதியிலையும் தொழிலை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியாத அளவுக்கு பாதிப்புகள். நல்ல தொழில் சிலருக்கு கொடுக்கும், ஆனால் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டிருப்பீங்க. ஆரோக்கிய ரீதியில் பிரச்சனைகள், குடும்ப ரீதியில் குழப்பங்கள், மன அழுத்தங்கள், இப்படி ஏதாவது ஒன்று உங்களை டோட்டலாக டைவர்ட் பண்ணி விட்டுரும். இன்னும் சிலருக்கு தன் முயற்சிகளில் எஃபோர்ட் எவ்வளோ வேணாலும் போட்டோம், ஆனால் தொழில் பார்த்தா கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் ஆகாத அளவுக்கு பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும். அப்போது இது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லா விதத்துலையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா காரணமே இல்லாமல் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளெல்லாம் சந்தித்தவங்க கும்பராசி அன்பர்கள் தான். இன்றைக்கி வரைக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன், இதுதான் பொண்ணுன்ட்டு 2-3 இடத்தையும் போய் பார்த்து இதுதான் ஃபிக்ஸும் ஆச்சு, ஆனால் கடைசியில் பார்த்தா அது அப்படியே ரிஜெக்ட் ஆகுது. திறமை இருக்குது, தகுதி இருக்குது, டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் பார்த்தா திறமைக்கும் டேலண்ட்டுக்கும் தகுதிக்குண்டான வாய்ப்புகள் அமையவே மாட்டேங்குது. கும்பராசி அன்பர்கள் பெண்களுக்கு பார்த்தா சில நல்ல விஷயங்கள் நம்பி ஏமாறுற மாதிரி, திருமண வாழ்க்கையில் தான் கணவர் சார்ந்த விஷயங்களில் கூட சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை, இப்படி பலவித குழப்பங்களையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக போகுது. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக தனம் செல்வம் செல்வாக்கு பெருக போகுது. கடன் சுமைகள் தீரப்போகுதுன்றது எந்த விதத்துலையும் மாற்றம் இல்லை. ஏன்னா தனக்காரகனுடைய பார்வை தனஸ்தானத்தில் விழுந்து உங்களுடைய ராசியிலேயே விழுந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆதித்ய யோகம் வேலை செய்ய போகுது. பஞ்சமஸ்தானாதிபதி. அப்போ பஞ்சமஸ்தானாதிபதின்றது உங்களுடைய லட்சியம் நிறைவேறப் போகுது. ஆழ்ந்த சிந்தனைகள், ஆசைகள் கைகூடி வரப்போகுது. அதுலேயும் குறிப்பாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மீண்டும் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பெற்ற பிள்ளைகளது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுதுங்க. அதில் உங்களுடைய கல்வி ரீதியில் மாற்றங்கள் பிறக்கும். வேலை சார்ந்த ரீதியில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாகும். அவங்களுக்கு செய்த திருமண ரீதியில் பிரச்சனைகள் இருக்கே நினைச்சவங்க அந்த திருமண பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. அதுலேயும் டாக்குமெண்ட், வாங்கின பூமி விற்க முடியாமல் அந்த டாக்குமெண்ட், அந்த எக்ரிமெண்ட் போட்ட பூமியை மீண்டும் கரையம் பண்ண முடியாமல், இப்படி சில பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது 100%. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ராசியிலேயே புதன் எப்போவுமே ஐடி துறை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பார். ரொம்ப அட்வான்டேஜை யோசிக்க போகிறீங்க. அதுவும் இந்த மார்ச் வரைக்குமே, மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். அதுவும் பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து 9 நாட்கள். இந்த 29 நாட்களில் உங்களுக்கு சடன் திருப்பங்களும் மாபெரும் மாற்றங்களும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லும் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் அது பெரிய லெவலில் உங்களுக்கு திருப்பத்தை உருவாக்கிடும். அதுலேயும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சில விஷயங்களில் நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீண்டும் ரிலீஃப் ஆக போகிறீங்க. அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த வேலைகளில் அந்த வேலையை விட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள்,
இப்படி சில குடைச்சல்கள் எல்லாமே இருந்திருக்கும். அந்த குடைச்சல்களில் இருந்து வெளியில் வர போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியன் புதன் இணைந்ததனால் 7ஆம் அதிபதி, அப்போது ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்பு அருமையாக இந்த இடத்துல அமைய போகுது. நான் ஏற்கனவே அரசு உத்தியோகத்திற்காக உண்டான பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளோ முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் பிரேக் ஆகுது, ட்ராப் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேலும் எஜுகேஷன் துறையில், அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஒரு வேலையை வாங்குகிற அளவுக்கு மருத்துவத்துறை சார்ந்த படிப்பும் சரி, அக்ரி சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, இன்றைக்கி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, எல்லா விதத்துலேயுமே நான் இன்றைக்கி ஒரு அருமையான படித்து இன்றைக்கி அப்படியே அழகாக வேலைக்கு போகிற நேரம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வேலை சார்ந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நானும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன், பிரேக் ஆகிட்டே இருக்கு, மீறி கிடைச்சாலும் நிலைச்சி அந்த இடத்துல உட்கார முடியல. இதனால் திருமண வாழ்க்கையும் தடையாயிட்டே இருக்குது. திருமண வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியல, அப்படியே ட்ராப் ஆகுது. இன்னும் சில பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா திருமணமே எனக்கு வேண்டாம், திருமணமே எனக்கு தேவையில்லைன்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையிற அளவுக்கெல்லாம் இருக்கும். இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இந்த மாதிரியான கிரக சுழற்சிகளால், அந்த இணைவுகளால் பலவித ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் இந்த இடத்துல கொடுத்துரும். இப்போ மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகள் ரீதியிலையும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, குடும்ப வாழ்க்கை சார்ந்த ரீதியிலையும் சரி, தேவையில்லா பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் அழகாக வெளிவர போகிறீங்க, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது மீண்டும் அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. யார் எந்த நெகட்டிவாக பேசினாலும் தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களுடைய வேகத்தை அதிகரிங்க, ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்கள் நிறைய சிரமங்களை கடந்து வந்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி செயல்பட போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கடின உழைப்பை இப்போ நீங்கள் இது உங்கள் வாய்ப்பாக நினச்சி நீங்கள் செயல்படுங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் மிக அவசியம். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்லா இருக்கணும். அதே போல் சர்வாஷ்டவர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் கொண்டுள்ளது பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். அப்போ என்ன ஆகும், அதாவது இந்த புதனோ சூரியனோ இந்த குருவோ 3 பரலுக்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 0 மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதனால் தேவையில்லாத மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும், குடும்ப ரீதியில் சிக்கல், தனக்கு பிடிச்சவங்களை மிஸ் பண்ணக்கூடிய நிலைமை, அவங்க விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் உண்டாக்கும். இது மன உளைச்சலை கொடுத்துரும். இது என்ன பண்ணுன்னா இனம் புரியாத வெறுப்பை வாழ்க்கை மேலே உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி விஷயம் அப்படித்தான். அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடும். பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைவீங்க. ஆக கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளமாக அமையும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.